ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாமன்கிளேச்சர் பார்க்க போறோம். ஸோ நாமன்கிளேச்சர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல 2 செட் பார்க்க போறோம். ஒன்று வந்து நேம் டு ஃபார்முலா, இன்னொன்று வந்து ஃபார்முலா டு நேம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நேம் டு ஃபார்முலா என்னங்கிறத பார்த்துக்கலாம். என்னன்னா நேம் கொடுத்துருவாங்க, நீங்க வந்து அதை வந்து ஃபார்முலாவா கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ எந்த ஆர்டர்ல வந்துட்டு நீங்க லிகன்ஸை வந்துட்டு எழுதணும், அதாவது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள எழுதணும் அப்படின்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி எழுதணும். ஃபர்ஸ்ட் மெட்டல் தான் வந்து எழுதணும் நீங்க. ஸோ இங்க எம்ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இந்த எம் தான் என்ன மெட்டல். சரிங்களா? அடுத்துதான் நீங்க லிகன்ஸ் எழுதணும். அந்த லிகன்ஸ் எழுதும்போது கூட எந்த ஆர்டர்ல எழுதணும் அப்படின்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் நீங்க எழுதணும். சரிங்களா? இதான் ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சில லிகன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆப்ரிவேஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஆப்ரிவேஷன்ஸை நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். ஸோ எப்படி இருக்கும்னா, இந்த எத்திலின் டையமண்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எத்திலின் டையமண்ட்னா இஎன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் ஆப்ரிவேஷன்ல. சரிங்களா? ஸோ இதுலயே வந்து டை இருக்கிறதுனால இதோட ப்ரிஃபிக்ஸா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பிஸ் இல்ல ட்ரிஸ் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 4னா டெட்ராகிஸ். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சுதான் நீங்க என்ன பண்ணணும், இஎன் ட்வைஸ்னா பிஸ்னா 2 போடணும். ஏன்னா டைன்றது இதுலயே வரதுனால டை ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து ப்ரிஃபிக்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக தான் பிஸ் ட்ரிஸ் டெட்ராகிஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இஎன் ட்வைஸா த்ரைஸா 4 டைம்ஸா அப்படிங்கிறத நீங்க காம்ப்ளெக்ஸ்குள்ள எழுதும்போது ஃபார்முலா எழுதும்போது மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? அண்ட் ஆப்ரிவேட்டட் லிகன்ஸ் எல்லாம் எப்படி நீங்க வந்து நார்மலா இப்ப குளோரின் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எம் H2Oக்கு பிராக்கெட் போடுவீங்க, Cl2 இப்படி எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 டைம்ஸ் Cl2 இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ். ஸோ இதுல வந்து நீங்க வந்து இதுக்கு ஏன் வந்து நீங்க வந்து பிராக்கெட் போடுறீங்க அப்படின்னா, இது மட்டும் கிடையாது, வாட்டர்னு மட்டும் கிடையாது. மோர் தென் 2-3 ஆட்டம்ஸ் வருதுன்னா, அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ல வருது அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து பிராக்கெட் போடணும். சரிங்களா? இங்க Cl குளோரின் வந்து 2 தடவை இருக்கு. பட் குளோரின்றது ஒரு ஆட்டம் தான், கரெக்டுங்களா? பட் இங்க வந்து ஆக்சிஜன் இன்வால்வ் ஆகுது, ஹைட்ரஜன் இன்வால்வ் ஆகுது. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா அந்த பேரந்தீசிஸ்ல வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். இது மட்டும் கிடையாது, பாலிஅட்டாமிக் அயான்ஸா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், பிராக்கெட் போடணும். சரிங்களா? பாலிஅட்டாமிக் அயான்ஸா இருந்தாலும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து சல்ஃபேட், கரெக்டுங்களா? சல்ஃபேட் இருக்கு அப்படின்னா இதுக்கு நீங்க பிராக்கெட் போடுவீங்க. அதுக்கப்புறம் கார்போனேட். ஸோ இந்த மாதிரி பாலிஅட்டாமிக் அயான்ஸா இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணணும், பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணணும். ஓகே, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ரிவேட்டட் லிகன்ஸும் சரி, நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிராக்கெட்ல பேரந்தீசிஸ் போட்டு நீங்க வந்து காம்ப்ளெக்ஸ் எல்லாம் எழுதணும். சரிங்களா? இப்படிதான் ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து எழுதணும். சரிங்களா? ஸோ இந்த ரூல் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நேம்ல இருந்து ஃபார்முலாக்கு. சப்போஸ் ஃபார்முலா கொடுத்துருந்தாங்க, அதுல இருந்து நேம் எழுதணும் அப்படின்னா எப்ப என்ன ரூட் நீங்க ஃபாலோ பண்ணணும்னா, ரூல் நம்பர் 1 என்னன்னா, கேட்டையோனை தான் ஃபர்ஸ்ட் நேம் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் ஆனையோட நேம் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ரூல். இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும். த லிகன்ஸ் நேம்டு ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டிக்கலி பிஃபோர் த சென்ட்ரல் ஆட்டம் ஆர் அயான். ஸோ நீங்க வந்து ரிவர்ஸா வந்து நம்ம பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம், ஃபர்ஸ்ட் மெட்டல் எழுதுவீங்க ஃபார்முலா எழுதும் போது, அதுக்கப்புறம் தான் லிகன்ஸ் எழுத ஆரம்பிப்பீங்க அடுத்தடுத்து. பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ். ஸோ எப்படி நீங்க எழுதுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லிகன்ஸ் எழுதிருவீங்க, அதுக்கப்புறம் தான் மெட்டல் அயானை மென்ஷன் பண்ணுவீங்க நேம்ல. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஆனியோனிக் லிகன்ஸ் எண்ட்ஸ் வித் ஓ. ஸோ ஆனியோனிக் லிகன்ஸ்ன்ற சொல்றது எல்லாம் வந்துட்டு இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த குளோரைடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து ஆனியோனிக் லிகன் தானே. பட் நம்ம எழுதும்போது எப்படி எழுதுவோம் அப்படின்னா குளோரிடோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். சரிங்களா? ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோல நான் உங்களுக்கு அந்த சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த எக்ஸாம்பிள்ஸ்ல வந்து IDO அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என் பண்ற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ இதை ஃபாலோ பண்ற மாதிரி தான் நம்ம வந்து அனியோனிக் லிகன்ஸ் வந்து எழுதணும். சரிங்களா? இல்லைன்னா வந்துட்டு இப்ப குளோரோ அப்படிங்கிறதும் வந்து அக்செப்டபிள் தான். ஸோ உங்களோட ஆப்ஷன்ஸ்ல கொஸ்டின்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்களே, அந்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன்ஸ் எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க வந்து யோசிக்கணும். ஓகே, நான் அந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்றேன். பட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆனியோனிக் லிகன்ஸ் எண்ட்ஸ் வித் ஓ. ஓகேவா? இந்த மாதிரி இந்த ப்ரோமோ, குளோரோ, இல்லைன்னா ஃப்ளூரிடோ, குளோரிடோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓவோட என் பண்ணணும். கேட்டயோனிக் ஆர் நியூட்ரல் லிகன்ஸ்னா அது மோஸ்ட்லி சேம் நேம் தான் இருக்கும். பட் வந்து சிலருக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ வாட்டர் பார்த்தீங்கன்னா அக்வான்னு சொல்லி சொல்லுவோம். அமோனியாக்கு பார்த்தீங்கன்னா அமீன் சொல்லுவோம். அதாவது AMINE கிடையாது, AMM. ஸோ இன்னொரு எம் இங்க வந்து நீங்க சேர்த்துக்கணும். சரிங்களா? ஸோ AMMINE. சரிங்களா? அமீன். CO பார்த்தீங்கன்னா கார்பனல், NOனா நைட்ரோஜன். ஸோ இந்த மாதிரியான சில எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கு. இது நீங்க மனப்பாடமா ஞாபகம் வச்சுக்கணும்.
ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மோனோ, டை, ட்ரை யூஸ்டு ஃபார் மென்ஷனிங் த நம்பர் ஆஃப் சிம்பிள் லிகண்ட்ஸ். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, எத்திலின் டையமின்ல வந்து ஆல்ரெடி அந்த அந்த நேம்லயே டைன்னு வரதுனால முன்னாடி வந்து நம்ம வேற மாதிரியான ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம். என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம், பிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து குளோரின் பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து டை, ட்ரை தான் நேம்லயே இல்லை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டை இல்லை 2 இருந்துச்சுன்னா டைன்னு மென்ஷன் பண்ணணும், 3 இருந்துச்சுன்னா ட்ரைன் மென்ஷன் பண்ணோம். இங்க வந்து மோனோ, அதாவது வெளியில அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு வெளியில இருக்கிற ஆனியான்ஸ்க்கு நீங்க வந்துட்டு என்ன என்ன பண்ண மாட்டீங்கன்னா மோனோ, டை, ட்ரைலாம் சொல்ல மாட்டீங்க. காம்ப்ளெக்ஸ்க்குள்ள இருக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த நான் சொல்ற இந்த ரூல் அப்ளிகபிள். சரிங்களா? இப்போ வந்து அந்த லிகண்டோட நேமே வந்துட்டு டை, ட்ரைலாம் இன்வால்வ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ப்ரிஃபிக்ஸ் என்ன யூஸ் பண்ணணும், பிஸ், ட்ரிஸ், டெட்ராகிஸ்ன்னு யூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்த ரூல் பார்க்கலாம். ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மெட்டல் இஸ் இண்டிகேட்டட் பை ரோமன் நியூமரல். அதாவது இந்த மாதிரி 1, 2, 3. ஸோ இது வந்து ரோமன் நியூமரல்ஸ். ஸோ இந்த ரோமன் நியூமரல்ஸ்ல தான் நீங்க என்ன பண்ணணும், ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அதை வந்து பிராக்கெட்குள்ள. ஸோ 1 இல்ல வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2 இருந்துச்சுன்னா 2 அந்த மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணணும். இஃப் த காம்ப்ளெக்ஸ் அயான் இஸ் கேட்டயான் கீப் த நேம். அதாவது இப்போ உங்களோட காம்ப்ளெக்ஸ் வந்து கேட்டயான் இருந்துச்சு வச்சுக்கோங்க, காம்ப்ளெக்ஸ் பார்ட் வந்து கேட்டயான் இருந்துச்சு அப்படின்னா அந்த நேம் அப்படியே வச்சுக்கணும். ஆனா காம்ப்ளெக்ஸ் அயான் வந்து ஆனயானா இருக்கும்போது என்ன பண்ணோம், ஏடிஇ அப்படின்னு சொல்லிட்டு போடணும். இங்க வந்து சப்போஸ் பிளாட்டினம் வச்சுக்கோங்களேன், பிளாட்டினம் இருக்கு கேட்டயான்ல, பிளாட்டினம் தான். ஆனா அந்த காம்ப்ளெக்ஸ் ஆனயானா இருந்துச்சுன்னா பிளாட்டினேட் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். சரிங்களா? அதே மாதிரி கோபால்ட் இருந்துச்சுன்னா கோபால்டேட், இந்த மாதிரி நீங்க நேம் பண்ணணும். ஓகே, ஸோ இவ்வளோதான் ரூல்ஸு. நம்ம டைரெக்டாக கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும் இதுல இருந்து. ஃபர்ஸ்ட் கொஷின் 2023ல கேட்ட கொஷின், ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸஸ் இஸ். ஸோ உங்களுக்கு ஹோமோலெப்டிக்னா என்னன்னு தெரியும், சேம் டைப் ஆஃப் லிகண்ட் தான். சேம் டைப் ஆஃப் லிகண்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹோமோலெப்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கரெக்டுங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. நேம்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், ஃபார்முலாவை கன்வெர்ட் பண்ணணும். பென்டாமின் கார்போனேட்டோ கோபால்ட் 3 குளோரைடு. ஸோ இந்த பென்டாமின் அப்படின்றது 5 அமீன்னாலே வந்து அமோனியா, கரெக்டுங்களா? ஸோ அப்போ வந்து 5 அமோனியா இருக்கு, அதான் இங்கே எழுதியிருக்கோம் 5 அமோனியா. கார்பனேட்டோ அப்படிங்கிறது கார்பனேட் அயோனை தான் கார்பனேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே போடுறோம். ஓகே, ஆனியான்ஸாக இருந்துச்சுன்னா ஓல முடிக்கணும் இல்லையா, அதன கண்டிஷன். ஸோ கார்பனேட் ஆனியான். கோபால்ட் 3 குளோரைட், இங்க கோபால்ட் 3 குளோரைட்னு சொல்லியிருக்காங்க, கோபால்டேட்னு சொல்லல. அப்ப கண்டிப்பா வந்து காம்ப்ளெக்ஸ் என்னது, கேட்டயோனிக் காம்ப்ளெக்ஸ் தான். ஸோ 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது, கோபால்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்க 3 குளோரைட். ஸோ ஃபார்முலாவை கன்வெர்ட் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்படிதான் ஃபார்முலா எழுதணும். பாருங்க, மோர் தென் 1 டைப் ஆஃப் ஆட்டம் இருக்கும்போது நம்ம வந்து பேரந்தீசிஸ்ல போடுறோம். அதே மாதிரி அடுத்ததுக்கு எழுதலாமா, ட்ரை அமீன், அதாவது 3 அமோனியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 3 அமோனியா எழுதியிருக்கோம். ட்ரை அக்வா, அதாவது 3 வாட்டர். ஓகே, குரோமியம் 3 குளோரைடு. ஓகே, ஸோ வந்துட்டு இங்கேயும் வந்து எப்படி இது கேட்டயோனிக் காம்ப்ளெக்ஸ் அண்ட் குளோரைடு வந்து வெளில இருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபார்முலா எழுதியாச்சு. அடுத்து பாருங்க, பொட்டாசியம் ட்ரை ஆக்சலேட்டோ அலுமினேட்னா என்ன, இது வந்து அனயோனிக் காம்ப்ளெக்ஸ், கரெக்டுங்களா? ஸோ ஆக்சலேட்டோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆக்சலேட்டோ வந்துட்டு CO ஆக்சாலிக் ஆசிடோட இந்த வாட்டர் வந்து H+ வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த CO- கிடைக்கும். இந்த ஃபார்முலாவை எழுதும்போது C2O4, கரெக்டுங்களா? அப்போ C2O4 தான் நம்ம இங்கே எழுதிப்போம் ஆக்சலேட்டோ. இது வந்து ட்ரைன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ 3 டைம்ஸ் போட்டுக்கணும். அலுமினேட் அப்படின்னா வந்து ஆனியோனிக் காம்ப்ளெக்ஸ், கரெக்டுங்களா? அப்போ ஆனியோனிக் காம்ப்ளெக்ஸ்னா முன்னாடி வந்து கேட்டயான் இருக்கணும். ஸோ கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ்னா பின்னாடி ஒரு ஆனியான் இருக்கும், இல்லை ஆனியோனிக் காம்ப்ளெக்ஸ்னா முன்னாடி ஒரு கேட்டயான் இருக்கும். பொட்டாசியம் தான் இங்கே வந்து கேட்டயான். ஸோ இங்கே எழுதும்போது நான் எப்படி எழுதுறேன் பாருங்க, இந்த வந்து அலுமினியம் வந்து 3ன்னு இங்கே கொடுத்துருக்காங்க, அலுமினியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 3, கரெக்டுங்களா? ஸோ 3 அண்ட் ஆக்சலேட்டோ பாருங்க, ஆக்சலேட்டோக்கு வந்துட்டு ஒரு ஆக்சலேட்டுக்கு வந்து 2- சார்ஜ். ஸோ அப்போ -6 வருமா? ஸோ -6 இஸ் ஈக்குவல் டு -3. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் என்னவா இருக்கும், ஓவரால் சார்ஜ் -3. அப்போ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு எத்தனை பொட்டாசியம் நான் போடணும், 3 பொட்டாசியம். ஏன்னா ஈச் கே வந்து K+, அதாவது +1 சார்ஜ், சரிங்களா? ஸோ +1 சார்ஜ்ன்றதுனால நான் என்ன பண்ணணும்னா இந்த -3 சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு 3 பொட்டாசியம் போடணும், சரிங்களா? இங்கே பொட்டாசியம்க்கு வந்து கொடுக்கல பாருங்க எத்தனை கவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம தான் எழுதணும். டையமின் குளோரிடோ நைட்ரோ என் பிளாட்டினம். ஸோ குளோரிடோ நைட்ரோனா இங்கே வந்துட்டு இந்த நைட்ரோ இருக்கு இல்லையா, என் வந்து ஏதாவது ஆம்பிடென்டேட் லிகன். ஸோ ஆம்பிடென்டேட் லிகன் வர இடத்துலலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட கனெக்ட் ஆயிருக்கா ஓவோட கனெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும்.
ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, டை அமீன், அதாவது 2 அமோனியா. கரெக்டுங்களா? குளோரிடோ அப்படின்னா வந்து அதாவது குளோரின் இருக்கு. நைட்ரிட்டோ என். ஸோ நைட்ரிட்டோனா NO2. சரிங்களா? நைட்ரேட்டோ அப்படின்னா NO3. ஓகே, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து நைட்ரோ வந்து ஆம்பிடென்டேட் லிகன்றனால இந்த இடத்துல வந்து என்னோட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த ஐஃபன் பிளாட்டினம் 2. சரிங்களா? ஸோ அப்போ வந்து எழுதும்போது நீங்கள் எப்படி எழுதும், பிளாட்டினம் தான் அப்போ வந்து கேட்டயோனிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ பிளாட்டினம் 2 அமோனியா 1 குளோரின், அப்புறம் வந்துட்டு இந்த நைட்ரோ குரூப். சரிங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஓவரால் சார்ஜ் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே தேவைப்படல, பட் இருந்தாலும் வந்து இங்கே வந்து ஆனியான் எதுவுமே கொடுக்கல. இதை சும்மா ஒரு ப்ராக்டிஸாக எடுத்துக்கோங்களேன். ஸோ எக்ஸு அண்ட் இங்கே வந்து 2 இல்லையா, பிளாட்டினம் இங்கே வந்து 2 கொடுத்துட்டாங்க. 2 இது நியூட்ரல் சார்ஜ் -1. இந்த நைட்ரிட்டோ இதுக்கும் வந்து என்ன வரும் அப்படின்னா -1 தான் வரும். சரிங்களா? ஸோ அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2 - 2 = 0. ஸோ இங்கே ஓவரால் சார்ஜ் வந்து எதுவுமே கிடையாது. இட்ஸ் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் 0. சரிங்களா? ஓகே, அதனால தான் இங்கே எதுவும் ஆனியான் கொடுக்கல, இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ என்ன கொஷின்னா, நம்ம இப்போ ஃபார்முலா, அதாவது நேம்லேருந்து ஃபார்முலா மட்டும் தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். பட் இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, எது ஹோமோலெப்டிக், அதாவது எந்த காம்ப்ளெக்ஸில் ஒரே ஒரு டைப் ஆஃப் லிகண்ட் மட்டும் இருக்குது, காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே மட்டும் பார்க்கணும். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா ஆக்சலேட்டோ இது மட்டும்தான், இந்த லிகண்ட் மட்டும் தான் இருக்குது. மிச்சம் எந்த லிகண்ட், மற்ற எந்த லிகண்டும் இதில் இல்லை. பட் ஃபர்ஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா அமோனியா இருக்குது, கார்பனேட் இருக்குது காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே. செகண்டில் பார்த்தீங்கன்னா அமோனியா, வாட்டர் இருக்குது. பட் தேர்டில் பார்த்தீங்கன்னா ஒரே டைப் ஆஃப் லிகண்ட், அது வந்து ஆக்சலேட்டோ தான். ஸோ காம்ப்ளெக்ஸ்க்குள்ள ஃபோர்த்லேயுமே வந்து 3 டிஃப்ரெண்ட் லிகண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த ஐயூபேக் நேம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸோட ஐயூபேக் நேம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சார்ஜ் வந்து கண்டுபிடிக்கிறது பெட்டர். ஓகேவா? ஸோ எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 2022ல் கேட்ட கொஷின் இது. ஆப்ஷன்ஸ் பாருங்க, டை சைனிடோ சில்வர் 2, டை அக்வா அர்ஜென்டேட், அதே மாதிரி டை அக்வா சில்வர் 2, டை சைனிடோ அர்ஜென்டேட் 2, டை சைனிடோ சில்வர் 1, டை அக்வா அர்ஜென்டேட் 1, டை அக்வா சில்வர் 1, டை சைனிடோ அர்ஜென்டேட். ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஈக்குவல் சார்ஜஸாக தான் இருக்கும். இது வந்து ப்ளஸில் இருக்குன்னா இது மைனஸில் இருக்குது. எந்த இதுவுமே கொடுக்கல பாருங்களேன். இங்கே வந்து நெட் சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பேலன்ஸ் பண்ணுது. ஸோ நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இதை பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கணும், இதை நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஸோ இது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நியூட்ரல் லிகண்ட், கரெக்டுங்களா? ஸோ அப்போ நெட் சார்ஜ் தான் வந்து இந்த மெட்டலோட சார்ஜ். அப்போ இது +1. இங்கே வந்து -1 இல்லையா? ஸோ எக்ஸ். இங்கே சைனியனோட சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா -1. சரிங்களா? ஸோ -1 2 சைனட் இருக்கனால -2 = -1. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா x = +1. சரிங்களா? அப்போ ரெண்டு மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுமே வந்து 1. ஸோ அப்படி 2 மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 1 இருக்க மாதிரி எங்கே இருக்குது, இந்த 2 ஆப்ஷனில் தான் இருக்குது, C and D. சரிங்களா? பட் நமக்கு வந்து இன்னொரு இது தெரியும். நான் உங்களுக்கு அந்த இது ட்ரிக், அந்த ரூல்ஸ் சொல்லி தரும் போதே நான் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் தான் நேம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கேட்டயோனிக் காம்ப்ளெக்ஸ். ஃபர்ஸ்ட் கேட்டயோனிக் காம்ப்ளெக்ஸ் தான் நேம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் நேம் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேட்டயோனிக், அதுக்கப்புறம் தான் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸை நேம் பண்ணணும். ரைட்டா? ஸோ இதான் ரூல். பட் சியில் பார்த்தீங்கன்னா ஆனியானிக் காம்ப்ளெக்ஸை ஃபர்ஸ்ட் நேம் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் கேட்டயோனிக் காம்ப்ளெக்ஸை நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் சி வராது, ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் கேட்டயோனிக் காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஆனியானிக் காம்ப்ளெக்ஸை நேம் பண்ணணும். ஓகே, இந்த ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தேர்ட் கொஸ்டின். த நேம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் அயான். உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ், நீங்கள் கண்டுபிடிக்கணும், இதோட நேம் என்னன்றது நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இது வந்து என்ன காம்ப்ளெக்ஸ், டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றத கண்டுபிடிங்க. ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா இதை வந்து நம்ம என்னன்னு போடுவோம், இது வந்து அயன், கரெக்டுங்களா? கேட்டயோனா இருக்கும்போது அயன்னு போடுவீங்க, ஆனியானா இருக்கும்போது ஃபெரேட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வரும். சரிங்களா? இது நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி அந்த நேம் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிடுவீங்க. சரிங்களா? ஸோ அயன் தான் ஃபெரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். ஓகே, ஆப்ஷன்ஸ்லேயே இங்கே கொடுத்துருக்காங்க வந்து ஃபெரேட்டு. ஆப்ஷன் டி மட்டும் வராது. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க, அயன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ கேட்டயானிக் தான் அயன் அப்படி அப்படியே வரும், அதோட நேமே வரும். பட் ஆனியானிக் வந்துட்டு ஃபெரேட்டுன்னு தான் வரும். கரெக்டா? ஸோ இங்கே வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டு.
எப்படி வந்து ஆனையோன்னு நம்ம வந்து நேமில் வந்து இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் படிக்கிறேன், பட் இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். எத்தனை இருக்குது ஹெக்ஸா, அதாவது 6 சைனோ குரூப்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஹெக்ஸா சைனோ அப்படின்றதும் சில இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, 2 டைப் ஆஃப் நார்மல் கிளேச்சர் வந்து மிக்ஸ்ட் ஆகி தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க. உங்களை ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சயனோ, ஓகே. ஸோ அப்படி இது அதில் ரெண்டுமே கலந்து கொடுத்துருக்காங்கன்னா மோஸ்ட் ப்ரிஃபரபிளாக நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்க, இதே எடுத்துக்கோங்க, ஐடிஓ வரதே எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே. ஏன்னா அடுத்த வர கொஷின்ஸ்லாம் வெறுமனே நம்ம ப்ரோமோ ஃப்ளூரோ அப்படின்னே பார்ப்போம். அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பட் ரெண்டுமே கொடுத்து இங்கே பாருங்க, செகண்ட் ஆப்ஷன்ல சைனோன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல சைனிட்டோ அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஐடிஓ தான் வரும், ஐடிஓ வராது. ஸோ ஹெக்ஸா சைனிடோ ஃபெரேட் 3 அயான். ஸோ இங்கே ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிச்சேன்? எக்ஸ் மைனஸ் அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? எக்ஸ் மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு -3 நெட் சார்ஜ், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3 + 6, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இதுதான் வந்து அயனோட சென்ட்ரல் மெட்டல் அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ எஃப்னா ஃப்ளூரிடோ, ஓகே. ஐனா அயோடிடோ, அதாவது ஐடிஇ வந்து நம்ம ஐடிஓ அப்படின்னு சொல்லிட்டு போடணும். அதே தான் சைனைடோட கேஸ்லேயே ஐடிஇன்னு வரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஐடிஓ அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே. சைனைட்னா சைனிடோ, இந்த மாதிரி அசைட் கொடுத்தது, அசைடு ஐடிஇ அசைடு. ஸோ அது எப்படி கன்வெர்ட் ஆகுது, அசிடோ அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் ஆகுது. ஓகே. அதே மாதிரி நைட்ரேட் வந்து நைட்ரேட்டோ, குளோரேட் வந்து குளோரேட்டோ, ஏடிஓ. ஓகே. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த நைட்ரோ குரூப் நைட்ரிட்டோ, இது என்ன, இந்த கே போட்டு நான் வந்து போட்டிருக்கேன் இல்லையா, அது வந்து என்னன்னா எந்த ஆட்டமோட அட்டாச் ஆயிருக்குன்றதை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே ஐஃபன் என் ஐஃபன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும். ஆக்சிஜனோட அட்டாச் ஆயிருக்கா இல்லை நைட்ரஜனோட அட்டாச் ஆயிருக்கா அப்படின்னு ஆம்பிடென்டேட் வந்துச்சுன்னா நம்ம அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே. இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸா சைனிடோ ஐடிஇ சைனைடு ஐடிஇ டு ஐடிஓ மாற்றிடணும். ஸோ ஐடிஓ ஃபெரேட் 3 அயான். ஃபெரேட்ன்றது ஏன், இங்கே அனயோனிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 3 இல்லையா? நீங்கள் ரோமன் நியூமரலில் போடணும் 3 அயான், அவ்வளோதான். ஓகே. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த கரெக்ட் ஐயூபேக் நேம் ஃபார் ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. வெளியில வந்து அதோட ஆனியான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு குளோரைட் இருக்கனால +1 சார்ஜ், நெட் சார்ஜ். சரிங்களா? எஸ். என்ன ஆர்டர் நான் சொல்லியிருக்கேன் இங்கே பாருங்க, 2 லிகண்ட் இருக்கு. பட் என்ன ஆர்டர் நீங்க ஃபாலோ பண்ணணும், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீ பாருங்க, இந்த இடத்துல குரோமியம் இருக்கு அண்ட் இது சென்ட்ரல் மெட்டல் அயான், 2 வந்து ஃப்ளூரோ இருக்கு, ஃப்ளூரின் இருக்கு இல்லையா? ஸோ ஃப்ளூரோ அப்படின்றது வந்து இங்கே கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃப்ளூரிடோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ குட், நம்ம எப்படி நம்ம படித்தோமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, ஃப்ளூரிடோ. எத்திலின் டையமின், எத்திலின் டையமின் வந்துட்டு இங்கே வந்து ட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்வைஸ் கொடுத்துருந்தா ஆல்ரெடி நேம்லேயே வந்து டை இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் என்ன போடணும், பிஸ்ன்னு போடணும். சரிங்களா? அதை மறந்துடக்கூடாது. ஸோ பிஸ் எத்திலின் டையமின்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி அடுத்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் குரோமியம். ஸோ இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ என்ன வரும், எக்ஸ் -2 இல்லையா? ஏன் 2 ஃப்ளூரினுக்கு வந்து -2 இஸ் ஈக்குவல் டு +1 நெட் சார்ஜ். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +1, இந்த -2 அன்சைட் போச்சுன்னா +2, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ அப்போ 3, எல்லாத்துலேயுமே 3 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. வெளியில் குளோரைட் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் டி வராதுல்ல, ஏன்னா குளோரைட் அவங்க இன்க்ளூட் பண்ணலை. ஸோ அதனால ஆப்ஷன் டி வராது. அப்போ இந்த 3 ஆப்ஷனில் தான் ஏதோ ஒரு ஆப்ஷன் கரெக்டு. சரிங்களா? இங்கே குளோரோ, வெளியில் இருக்க குளோரோ வந்து ஃபர்ஸ்ட் நேம் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து கரெக்ட். ஸோ டைஃப்ளூரிடோ பிஸ் எத்திலின் டையமின் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டைஃப்ளூரோ பிஸ் எத்திலின் டையமின் குரோமியம் 3 குளோரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமே மேஜராக டிஃப்ரென்ஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேமில் தான். ஃப்ளூரிடோ இல்லை ஃப்ளூரோ இருந்துச்சுன்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணணும், ஃப்ளூரிடோ தான் சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஐயூபேக் சஜஷன். ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே.
The hypothetical complex chloro-diaqua-triamine cobalt-3 chloride can be represented by. ஸோ வந்து குளோரோ கொடுத்துருக்காங்க. ஸோ குளோரோ வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் வெளியில இருக்கிறதுக்கு கிடையாது, காம்ப்ளெக்ஸ் உள்ள இருக்கிறதுக்கானது. குளோரோ டை அக்வா, அதாவது 2 அக்வா இது இருக்கணும், வாட்டர் இருக்கணும். ட்ரையமீன், அதாவது 3 அமோனியா இருக்கணும். சரிங்களா? ஸோ கோபால்ட்-3 குளோரைடுன்னு கொடுத்துருக்காங்க. கோபால்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து கேட்டயோனிக் காம்ப்ளெக்ஸ். கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாம் மேட்ச் ஆகுற மாதிரி எங்கே இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏல தான் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, குளோரிடோவா இல்லை வந்து குளோரோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இங்கே பாருங்க, இந்த கொஸ்டின்ல குளோரோன்னு கொடுத்துருக்காங்க. குளோரிடோன்னு கொடுக்கணும், ஆனால் குளோரோன்னு தான் கொடுத்துருக்காங்க. பட் இட்ஸ் ஓகே, அவங்க என்ன இது கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணணும். ஆப்ஷன்ஸ்க்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா பெட்டர், நீங்கள் இதுக்கு போகிறது தான் கரெக்டு. சரியா? ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இல்லை கோபால்ட் இருக்கு, ஒரு குளோரோ இருக்கு, அதுக்கப்புறம் 3 அமீனு, கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் டை அக்வா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஐயூபேக் நேம் ஆஃப் ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து நேம், அதாவது ஃபார்முலாலேருந்து நேமை வந்து கன்வெர்ட் பண்ணோம். என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து எந்த ஆர்டரில் போகணும் அப்படின்னா நம்ம வந்து இதில் போகணும், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் போகணும். ஸோ 3 அமோனியா இருக்கா, ஸோ ட்ரைஅமீன், ப்ரோமோ, அதுக்கப்புறம் குளோரோ, ஏபிசி இல்லையா, வரிசையாக இருக்குது. நைட்ரோ, இங்கே 4 லிகன் கொடுத்துருக்காங்க, ட்ரைஅமீன், ப்ரோமோ, குளோரோ, நைட்ரோ, பிளாட்டினம். ஏன்னா இது கேட்டயோனிக் காம்ப்ளெக்ஸ் தான். இதோட நீங்கள் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். எப்படி ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிங்க, வெளியில் வந்து குளோரின் இருக்குது, அப்போ வந்து இங்கே வந்து +1 ஆகும். ஸோ எக்ஸ் அமீனுக்கு ஏதாவது அமோனியாக்கு ஏதாவது இது இருக்கா, ஆக்சிடேஷன் ஸ்டேட் கிடையாது, சாரி சார்ஜ் கிடையாது, நியூட்ரல் லிகெண்ட் அது. பட் வந்து புரோமினுக்கு இருக்குது, ஸோ -1, நைட்ரோக்கும் இருக்குது -1, குளோரினுக்கு இருக்குது -1, is equal to +1. So x - 3 is equal to +1. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து 1 இருக்கும், இங்கே இந்த +3 ஆன்சர் போச்சுன்னா -3, சாரி -3 ஆன்சர் போச்சுன்னா +3. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. கரெக்டுங்களா? ஸோ அப்போ 4னா பிளாட்டினம் வந்து 4. கரெக்டுங்களா? எல்லாத்துலேயுமே வந்து 4 தான் கொடுத்துருப்பாங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக. வெளியில் குளோரைட்க்கு கவுண்ட் கிடையாது. ஸோ மிச்சம் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணுங்க. ஆப்ஷன் பி பாருங்க, ட்ரைஅமீன், ப்ரோமோ, நைட்ரோ, குளோரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எது இருக்கோ அதுதான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். த ஃபார்முலா ஆஃப் டைக்ளோரோ பிஸ் யூரியா காப்பர் 2s. அதாவது யூரியாவோட நீங்கள் ஐயூபேக் நேம் பார்த்தீங்க அப்படின்னா கார்பனல் டைஅமைடுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எப்படி அதை சொல்கிறோம் அப்படின்னா, கார்பனல் குரூப் இருக்கும், 2 சைடு வந்துட்டு NH2 இருக்கும். சரிங்களா? ஸோ கார்போனல், இது கார்போனல் டைஅமைடு. ஓகேங்களா? ஏன்னா கார்பனலோட இந்த அமீன் குரூப் சேர்ந்து இருக்கும்போது, அட்டாச் ஆகிருக்கும் போது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அமைடுன்னு சொல்லுவோம். ஸோ கார்பனல் டைஅமைடு வந்து யூரியாவோட நேம், ஐயூபேக் நேம். சரிங்களா? பட் இங்கே இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த ஃபார்முலா ஆஃப் த நேம் கொடுத்துட்டு ஃபார்முலா கேட்குறாங்க. நேம் பாருங்க, டைக்ளோரோ பிஸ் யூரியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த பிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா ஐயூபேக் நேம்ல உங்களுக்கு தெரியும் டைஅமைடுன்னு சொல்லிட்டு நேம்ல வரதுனால பிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஸ் கார்பனல் டைஅமைடுனா கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும், அதனால யூரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யூரியோட ஃபார்முலா இதுதான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? காப்பர் 2s. ஸோ என்ன கொடுத்துருக்கோம், 4 இது கொடுத்துருக்காங்க ஃபார்முலா. இதை வந்து நீங்கள் ஃபார்முலா எல்லாத்துலேயுமே பாருங்க, இதை தான் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கார்பனில் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் NH2 ட்வைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே குளோரோ கொடுத்துருக்காங்களே, அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது, குளோரோ வந்துட்டு காம்ப்ளெக்ஸ்க்குள்ள வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. ஸோ எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்துட்டு ஒரே ஒரு குளோரின் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கொஷின்ல வந்து டை குளோரோ இல்லையா, 2 குளோரின் இருக்கும். செகண்ட்ல பாருங்க 2 குளோரின் இருக்கு. தேர்ட் பாருங்க குளோரின் எப்படி கொடுத்துருக்காங்க, யூரியா அண்ட் குளோரின் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன்லேயும் வந்துட்டு யூரியா அண்ட் குளோரின் கொடுத்துருக்காங்க. அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது, செக் பண்ண வேண்டியது வந்துட்டு நம்பர்.
சரிங்களா? பிராக்கெட்டுக்கு வெளியில குடுத்துருக்கணும். ஏன்னா பிஸ்ன்னு குடுத்துருக்காங்க இல்லையா? 2 யூரியா இருக்கு. ஸோ அப்ப 2 யூரியா, 2 குளோரின் வர்றது ஆப்ஷன் டில தான் இருக்கு. வேற ஏதாவது ஆப்ஷன் உங்களுக்கு க்ளோஸரா இருக்கா? சி பாருங்க. ஒரே ஒரு யூரியா தான் இருக்கு. பட் வந்து பிஸ்ன்னு நீங்க குடுத்துருக்கனால 2 யூரியா வரணும். அதனால ஆப்ஷன் சி வராது. ஆப்ஷன் பி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, அதுலயும் வந்து 2 யூரியா குடுத்துருக்கணும். அது குடுக்கல. தப்பு. பிளஸ் இந்த இந்த நொட்டேஷனே தப்பு. இது மட்டும் ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்ச மாரி இருக்கு. ஸோ இதுவும் தப்பு. அடுத்து பார்த்தீங்க ஆப்ஷன் ஏல பாருங்க. உங்களுக்கு யூரியா குடுத்துருக்காங்க. பட் குளோரின வந்து உள்ள 1 வெளியில 1 போட்டுட்டாங்க. அப்ப அதுவும் வராது. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ வந்துட்டு நம்ம 7 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். நெறைய இந்த மாரி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ண பாருங்க. ஸோ சால்வ் பண்ணீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்க நெறைய லேர்ன் பண்ணிப்பீங்க. ஸோ பிராக்டிஸ் பண்ணுங்க. மெமரைஸ் பண்ணிட்டு கொஸ்டினுக்கு போணும் அப்படின்னு நெனைக்காதீங்க. கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. அதுலருந்து ஓகே இதுலருந்து இப்ப கோபால்ட் வந்து கோபால்டேட் சொல்லுவோம். சில்வர் வந்து அர்ஜென்டேட் அப்படின்னு சொல்லுவோம். பட் அது கேட்டயானிக்கா இருந்துச்சுன்னா சில்வர் தான் சொல்றோம் அப்படின்ற விஷயம்லாம் உங்களுக்கு நெறைய வந்து தெரிய வரும். ஓகே. இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த நோட்ஸ் நான் குடுத்துருக்கேன். பட் நீங்க வந்து கொஸ்டின்ஸ் நெறைய சால்வ் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் நெறைய சால்வ் பண்ண தான் நீங்க நேம்ஸ் வந்து ஈஸியா வந்து கத்துப்பீங்க. எந்த மாதிரியான கன்வர்ஷன்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே. ஓகே. ஸோ இதோட நம்ம இத முடிச்சுப்போம். அடுத்த வீடியோல நம்ம வேற ஒரு டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு ப்ரீவியஸ் ரிவிஷன் சால்வ் பண்ணலாம். ஓகே. தேங்க் யூ.